வெல்கம் பேக் டு அவர் சேனல் TNPSC லேர்னிங். இன்னைக்கு நம்ம சைபர் செக்யூரிட்டியில் கிரிப்டோகிராஃபி அண்ட் அட்டாக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் வீடியோவில் நம்ம சைபர் கிரைம், சைபர் செக்யூரிட்டி டெக்னிக்ஸ் அண்ட் பாஸ்வேர்ட் மேனேஜ்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த வீடியோவில் நம்ம கிரிப்டோகிராஃபி அண்ட் அட்டாக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். கிரிப்டோகிராஃபி சிமெட்ரிக் சைபர் மாடல். ஸோ சிமெட்ரிக் என்கிரிப்ஷன் தான் மோஸ்ட் பேசிக்கான ஓல்டு மெத்தட்ஸ் என்கிரிப்ஷனில் நம்ம ஃபாலோ பண்ணுறது. இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, இட் யூசஸ் ஒன்லி ஒன் கீ. ஒரு கீ தான் இதில் யூஸ் பண்ணுவோம். ஃபார் போத் என்கிரிப்ஷனுக்கும் டிகிரிப்ஷனுக்குமே நம்ம ஒரே ஒரு கீ தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த சிமெட்ரிக் சைபர் மாடலோட இன்னொரு நேம் சிங்கிள் கீ என்கிரிப்ஷன். ஸோ இதில் முக்கியமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஒரே ஒரு கீ தான் யூஸ் பண்ணுவோம் ஃபார் என்கிரிப்ஷன் ஆஸ் வெல் அஸ் டிகிரிப்ஷன். இதோட இன்னொரு நேம் சிங்கிள் கீ என்கிரிப்ஷன். இந்த பேசிக் டேர்ம்ஸ் இதில் என்னென்ன மெயினாக கிரிப்டோகிராஃபியில் நம்ம யூஸ் பண்ணுற பேசிக் டெர்மினாலஜிஸ் என்னென்ன அப்படின்னா, பிளெயின் டெக்ஸ்ட், தட் இஸ் ஒரிஜினல் மெசேஜ் தான் நம்ம பிளெயின் டெக்ஸ்ட்னு சொல்லுவோம். சைஃபர் டெக்ஸ்ட் அப்படிங்கிறது என்கோடட் டெக்ஸ்ட்டை தான் நம்ம சைஃபர் டெக்ஸ்ட்னு சொல்லுவோம். ஸோ இந்த பிளெயின் டெக்ஸ்ட்டை நம்ம எப்படி என்கோடட் ஃபார்மேட்டுக்கு மாற்றுவோம் அப்படின்னா, யூஸிங் என்கிரிப்ஷன். ஏதாவது என்கிரிப்ஷன் அல்காரிதம் யூஸ் பண்ணுவோம். என்கிரிப்ஷனோட இன்னொரு நேம் என்சைஃபரிங். ஸோ இது நம்ம சென்டர் சைடில் இருந்து என்கிரிப்ட் பண்ணி ரிசீவர் சைடுக்கு அனுப்புகிறோம். ஸோ ரிசீவர் சைடில் அந்த கிடைச்ச அந்த பர்டிகுலர் என்கிரிப்டட் டீக்ரிப்டட் மெசேஜை மறுபடியும் ஒரிஜினல் மெசேஜ்க்காக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதா டீக்ரிப்ஷன் அல்காரிதம் யூஸ் பண்ணுவோம். அதோட இன்னொரு நேம் டீசைஃபரிங். ஸோ கன்வர்ஷன் ஆஃப் சைபர் டெக்ஸ்ட் இன்டு பிளெயின் டெக்ஸ்ட், அதாவது ரிவர்ஸ் ஆஃப் என்கிரிப்ஷன் தான் டீக்ரிப்ஷன் சொல்கிறது. சைஃபர் டெக்ஸ்ட் அப்படிங்கிறது ஃபார்மேட்டட் ஃபார்ம் ஆஃப் த பிளெயின் டெக்ஸ்ட். நம்ம பிளெயின் டெக்ஸ்ட் நம்ம என்கிரிப்ட் பண்ணோம் அப்படின்னா தட் இஸ் த சைஃபர் டெக்ஸ்ட். டீக்ரிப்ஷன் அல்காரிதம் யூஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா, ரிசீவர் சைடில் நம்ம டீக்ரிப்ஷன் அல்காரிதம் யூஸ் பண்ணி பர்டிகுலர் டெக்ஸ்ட்டை நம்ம பிளெயின் டெக்ஸ்டாக சேஞ்ச் பண்ணி ஒரிஜினல் மெசேஜை ரிட்ரீவ் பண்ணுறதான் டீக்ரிப்ஷன் அல்காரிதத்தோட யூசேஜ். தென் டைப்ஸ் ஆஃப் கிரிப்டோகிராஃபி என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சிமெட்ரிக் கீ, ஏசிமெட்ரிக் கீ. சிமெட்ரிக் கீ அப்படின்னா சேம் கீ யூஸ் பண்ணோம் அப்படின்னா தட் இஸ் சிமெட்ரிக் கீ அப்படின்னு சொல்கிறது. ஏசிமெட்ரிக் அப்படின்னா டிஃப்ரெண்ட் கீஸ் யூஸ் பண்ணுவோம். சிம்பிளாக அதுதான். சிமெட்ரிக் கீ என்கிரிப்ஷனுக்கு மோஸ்ட் ஃபேமஸ் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, டேட்டா என்கிரிப்ஷன் சிஸ்டம் தான். டெஸ் அப்படின்னு அதோட ஷார்ட் ஃபார்ம் சொல்லுவாங்க. அதோட டிஸ்அட்வான்டேஜை ஓவர் கம் பண்ணுறதுக்காக புதுசாக ரைஸ் ஆன சிமெட்ரிக் கீ கிரிப்டோகிராஃபி அல்காரிதம் அட்வான்ஸ்ட் என்கிரிப்ஷன் சிஸ்டம், தட் இஸ் AES அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, தென் ஹேஷ் ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னா, இது ஒரு பெரிய லெங்க்த்தாக ஒரு மெசேஜ் இருக்குது அப்படின்னா அதை நம்ம ஷார்ட்டாக மாற்றுறோம் அப்படின்னா தட் இஸ் ஹேஷ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பண்ணுறோம். அதோட ஃபேமஸ் ஹேஷ் ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னா, SHA 256, MD5, MD6. 256 அப்படின்னா இது ஒரு கிரிப்டோகிராஃபிக் ஹேஷ் ஃபங்க்ஷன். இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது 256 பிட் ஆர் 32 பைட் ஹேஷ் வேல்யூ நம்ம இதில் ஜென்ரேட் பண்ணுவோம். ஸோ இதுதான் இதில் நோட் பண்ணிக்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். தென் MD5 அப்படின்னா மெசேஜ் டைஜஸ்ட் அல்காரிதம் 5. இது என்ன அப்படின்னா, இதில் ஹேஷ் ஃபங்க்ஷன் எதை ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னா 128 பிட் ஹேஷ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவாங்க. இது 256, இது 128. தென் MD6 அப்படிங்கிறது 224லேருந்து 512 பிட்ஸாக இருக்கும். இதில் ஓகே, இதில் ஒரு ஃபிக்ஸட் சைஸ் இருக்காது, ஃப்ளெக்சிபிலிட்டி அவுட்புட் சைஸாக இருக்கும். இதில் இந்த ரேஞ்சில் அதோட அவுட்புட் இருக்கும். இது ஒரு ட்ரீ பேஸ்டு ஸ்ட்ரக்சராக ஃபாலோ பண்ணும். ஸோ இதுதான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். தென் ஏசிமெட்ரிக் கீ கிரிப்டோகிராஃபியில் பேர்ஸ் ஆஃப் கீஸ் யூஸ் பண்ணுவாங்க. என்கிரிப்ஷனுக்கு ஒரு கீ அண்ட் டீக்ரிப்ஷனுக்கு ஒரு கீ யூஸ் பண்ணுவாங்க. சென்டர்ஸோட பப்ளிக் கீ என்கிரிப்ஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் ரிசீவர்ஸோட ப்ரைவேட் கீ டீக்ரிப்ஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த பப்ளிக் கீயும் ப்ரைவேட் கீயும் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். இதோட பெஸ்ட் பாப்புலர் எக்ஸாம்பிள் அல்காரிதம் என்ன அப்படின்னா, ஏசிமெட்ரிக் கீ கிரிப்டோகிராஃபிக்கு யூஸ் பண்ணுறது RSA அல்காரிதம் தான் பாப்புலராக யூஸ் பண்ணுற ஏசிமெட்ரிக் கீ அல்காரிதம். இதான் RSA அல்காரிதம். அதோட ஸ்டெப்ஸ் இதில் இருக்குது, வேல்யூ ஆஃப் n. ஸோ இந்த அல்காரிதம் ஜஸ்ட் நோட் பண்ணிக்கலாம். நம்ம அப்புறமா MCQவில் இந்த ப்ராப்ளம்ஸ் RSA அல்காரிதம்லேருந்து எப்படி கேட்பாங்க அப்படிங்கிற டிஸ்கஸ் பண்ணலாம். தென் அடிஷ்னல் இம்பார்ட்டன்ட் நோட்ஸ், தட் இஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறத பார்த்துடலாம்.
டைப்ஸ் ஆஃப் என்கிரிப்ஷன் மெயினாக சிமெட்ரிக் ஏசிமெட்ரிக் கேட்பாங்க. சேம் கீ ஃபார் போத் என்கிரிப்ஷன் அண்ட் டீக்ரிப்ஷன் வந்து சிமெட்ரிக். அதோட எக்ஸாம்பிள் வந்து ஏஇஎஸ். தென் வந்து ஏசிமெட்ரிக் என்கிரிப்ஷன் வந்து பேர்ஸ் ஆஃப் கீஸ் யூஸ் பண்ணுவோம், பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் கீஸ். எக்ஸாம்பிள் ஆர்எஸ்ஏ அல்காரிதம். ஹேஷிங்கில் வந்து என்கிரிப்ஷன் மாதிரி இல்லாமல் ஹேஷிங்கில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டேட்டாவை ஒரு ஃபிக்ஸட் லெங்த் ஹேஷ் வேல்யூவாக வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க. இப்போ 5285 அப்படின்னா நம்ம மாடுலோ டிவிஷன் 10 தான் ஹேஷ் ஃபங்க்ஷன் அப்படின்னா அதோட ஆன்சர் வந்து 5ஆக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு லெங்க்த்தான ஒரு மெசேஜை நம்ம ஒரு ஃபிக்ஸட் வேல்யூ மெசேஜாக வந்து கன்வெர்ட் பண்ணுறது தான் ஹேஷிங். தென் அப்ளிகேஷன் ஆஃப் என்கிரிப்ஷனில் வந்து செக்யூரிங் கம்யூனிகேஷன், ப்ரொடெக்டிங், தென் என்கிரிப்டிங் ஃபைல்ஸ் எல்லாமே ஃபார் டேட்டா ப்ரொடெக்ஷனுக்கு தான். ஓகே, இதான் வந்து அப்ளிகேஷன் ஆஃப் என்கிரிப்ஷன். தென் எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது, that ensures only communicating users can read the message. யார் யார் அதை சென்ட் பண்ணுறாங்களோ அவங்க மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்கிறது தான் எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம இப்போ வாட்ஸ்அப்பில் யார் யார் சென்ட் பண்ணுறோமோ அவங்க மட்டும் தான் அதை பார்த்துக்கலாம், மற்ற பீப்புள் பார்க்க முடியாது. தட் இஸ் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன். தென் குவாண்டம் கம்ப்யூட்டிங் அண்ட் என்கிரிப்ஷன் அப்படிங்கிறது இப்போ எமர்ஜிங் வந்து ஒரு எமர்ஜிங் டெக்னாலஜி ஃபார் குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் மே சேலஞ்ச் ட்ரெடிஷ்னல் என்கிரிப்ஷன் அல்காரிதம்ஸை வந்து சேலஞ்ச் பண்ணுற மாதிரி இந்த பர்டிகுலர் குவாண்டம் கம்ப்யூட்டிங் அண்ட் என்கிரிப்ஷன் வந்து இப்போ யூஸ் ஆகுது. இப்போ இருக்கிற ரீடிங் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட்டுக்கு இந்த கிரிப்டோகிராஃபி இதுக்கு நம்ம இந்த மாதிரி என்கிரிப்ஷன் வந்து யூஸ் பண்ணுறோம். தட் இஸ் குவாண்டம் கம்ப்யூட்டிங். தென் சப்ஸ்டியூஷன் டெக்னிக்ஸ் என்னென்ன அப்படின்னா, திஸ் இஸ் அ கிளாசிக்கல் என்கிரிப்ஷன் அப்ரோச். என்கிரிப்ஷன்லேயே நிறைய அப்ரோச்சஸ் இருக்குது. அதில் வந்து நம்ம சப்ஸ்டியூஷன் டெக்னிக்ஸ் வந்து ரொம்ப கிளாசிக்கலாக யூஸ் பண்ணது. இனிஷியல் மெசேஜ் ஆர் ரீஸ்டோர்ட் பை அதர் கேரக்டர்ஸ் ஆர் நம்பர்ஸ் ஆர் பை சிம்பிள்ஸ். If the plain text is treated as a string of bits, the substitution technique will restore the bit pattern of plain text with the bit pattern of cipher text. இதிலே வந்து எக்ஸாம்பிளோட நம்ம பார்த்துடலாம். மோனோ ஆல்ஃபபெட்டிக் சைஃபர் அப்படின்ட்டு இருக்கு. தட் இஸ் வந்து இதோட என்ன அப்படின்னா ஹெச் அப்படின்னா அதை நம்ம இன்னொரு டெக்ஸ்டாக மாற்றி ஒரு ஆல்ஃபபெட்டுனா மாற்றிடுவோம். பட் அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. ஹெச் அப்படின்னா ஷிஃப்ட் பை 1. ஓகே, ஹெச்னா ஐயா மாற்றிடுறோம், ஈனா எஃப்ஆ மாற்றிடுறோம், எல்னா எம்ஆ மாற்றிடுறோம், ஓனா பிஆ மாற்றிடுறோம் நெக்ஸ்ட் நம்பரா. ஸோ ஹலோ அப்படிங்கிறப்ப நமக்கு ஐஎஃப் எல்னா 2 டைம்ஸ் வரதுனால சேம் எம்ஏ வச்சு நம்ம மாற்றிக்கிறோம். ஓகே, இது மோனோ ஆல்ஃபபெட் அப்படின்னு சொல்கிறது. அதே பாலி ஆல்ஃபபெட் அப்படின்னா நம்ம அதே ஹலோ அப்படிங்கிறப்போ இந்த எல் வந்து ஒரு எம்மா இருக்கும், இந்த எல் வந்து ஒரு என்னா மாறும். ஸோ இந்த மாதிரி ஒரே இதே வந்து டிஃப்ரெண்ட்டாக நம்ம இதில் யூஸ் பண்ணுவோம். அதான் வந்து பாலி ஆல்ஃபபெட்டிக் சைஃபர் அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் வந்து பாலி ஆல்ஃபபெட்டிக் சப்ஸ்டியூஷனுக்கு வந்து என்னென்ன அப்படி அதோட செட் ஆஃப் ரூல்ஸ் என்ன அப்படின்னா, it is needed a set of associated mono alphabetical substitution rules. இதுக்கு வந்து மோனோ ஆல்ஃபபெட்டிக் சப்ஸ்டியூஷனை டிபெண்ட் பண்ணி தான் இது ஒர்க் ஆகுது. ஓகே, if it need a key that decides which rule is used for transformation. இதில் வந்து நமக்கு ஒரு கீயும் தேவைப்படுது. பிகாஸ் வந்து எந்த ரூலை வந்து நம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு வந்து அப்ளை பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்கு. இட் கேன் ஹைடிங் த லெட்டர் ஃப்ரீக்வன்சி ஆஃப் த அண்டர்லைங் லாங்குவேஜஸ் யூஸிங். எந்த மாதிரி வந்து இந்த லெட்டர் ஃப்ரீக்வன்சியை வந்து ஹைட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, பிளேஃபர் சைபர், விக்னர் சைஃபர் அண்ட் ஹில் சைஃபர் இது மாதிரி யூஸ் பண்ணி நம்ம இந்த லெட்டர் ஃப்ரீக்வன்சியை வந்து ஹைட் பண்ணிக்கிறோம். தென் ஒன் டைம் பேட் அப்படிங்கிறது சைஃபர் ரெக்கமெண்ட் தட் த கீ லெங்க் மஸ்ட் பி. இது எக்ஸாம்பிளோட பார்த்துடலாமா, தியரியாக பார்க்குறத விட. இப்போ வந்து டெஸ்ட் இதுதான் வந்து நம்ம அனுப்ப வேண்டிய பிளெயின் டெக்ஸ்ட். ஓகே, இதில் வந்து இப்போ ஏயோட வேல்யூ வந்து 0, பியோட வேல்யூ 1 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ டெக்ஸ்ட்டுங்கிறப்போ டியோட வேல்யூ 19 வருது, இயோட வேல்யூ வந்து 4ன்னு வருது, எஸ் வந்து 18, தென் டிக்கு வந்து மறுபடியும் அதே 19 எடுத்துக்கிறோம். ஓகே, இதை வந்து நம்ம வேற ஒரு கீவேர்டு வந்து நம்ம இதில் சேர்த்துக்கிறோம். அது ஏதாவது ரேண்டமாக எடுத்துக்கலாம். எஃப்விஇபின்னு எடுத்துக்கிறாங்க. ஸோ எஃபோடது வந்து 5, வியோடது 21 இந்த மாதிரி இருக்குது. ஸோ இதை ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா ஒரு சைஃபர் டெக்ஸ்ட் கிடைக்கிது. ஓகே, தட் இஸ் வந்து நம்ம சென்ட் பண்ணுறதோட 24 அப்படின்னா அதோட வேல்யூ ஒய் இது மாதிரி அதில் கிடைக்கும். ஓகே, இந்த கீவேர்டு யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதை நம்ம ரிவர்ஸில் வந்து மைனஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த ஒரிஜினலோட டெக்ஸ்ட் கிடச்சிரும். ஓகே,
பட் இதில் எப்படி அந்த ஒன் டைம் பேட் பண்ணுறோம் அப்படிங்கிறது பிளெயின் டெக்ஸ்டோட வேல்யூ அது கூட ஒரு கீவேர்டை வந்து பேட் பண்ணுறோம். ஓகே, பேட் அப்படின்னா ஆட் பண்ணுறது. அப்போ நமக்கு வந்து ஒரு சைஃபர் டெக்ஸ்ட் கிடைக்குது. நெக்ஸ்ட் வந்து சீசர் சைஃபர் அப்படிங்கிறது இட் கேன் என்கிரிப்ட் பிளெயின் டெக்ஸ்ட். ஈச் ஆல்பபெட் ஆஃப் த பிளெயின் டெக்ஸ்ட் இஸ் ரிஸ்டோர்ட் பை 3 பிளேசஸ். இதோட டீட்டெயில் நம்ம இப்போ கொஞ்ச நேரத்தில் பார்த்துடலாம். ஓகே, தென் பிளெயின் ஃபேர் சைபர், இது வந்து நம்ம பிளெயின் ஃபேர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லலாம். இட் இஸ் அ கிரிப்டோகிராஃபிக் டெக்னிக் யூஸ்டு ஃபார் மேனுவல் என்கிரிப்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன். ஸோ பிளே ஃபேர் அப்படிங்கிறது மேனுவல் என்கிரிப்ஷன். சீசர் சைஃபர் பற்றி பார்க்க போகிறோம். ஃபீச்சர்ஸ் ஆஃப் சீசர் சைஃபர் அப்படிங்கிறது சப்ஸ்டியூஷன் சைஃபர்னு சொல்லுவாங்க. இதை The Caesar cipher is a type of substitution cipher. ஓகே, இதில் ஒரு லெட்டரும் இன்னொரு லெட்டரால் ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஓகே, சம் ஃபிக்ஸட் நம்பர் ஆஃப் பொசிஷன்ஸ் டவுன் த ஆல்ஃபபெட். ஸோ சீசர் சைஃபரோட ஃபீச்சர்ஸ் என்னங்கிறது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. இது ஒரு சப்ஸ்டியூஷன் சைஃபர். தென் ஃபிக்ஸட் கீ. ஓகே, இதுக்குன்னு வந்து நம்ம ஃபிக்ஸட் கீ தான் யூஸ் பண்ணுறோம். இந்த கீ வந்து நோன் டு போத் சென்டர் அண்ட் ரிசீவர், எந்த சேஞ்சஸும் கிடையாது. தென் இது வந்து சிமெட்ரிக் என்கிரிப்ஷன். ரெண்டு பேருக்குமே சேம் கீ இருக்குது அப்படின்னாலே நமக்கு அது தெரியும். சிமெட்ரிக் என்கிரிப்ஷன், ஒரே ஒரு கீ தான் நம்ம யூஸ் பண்ணுறோங்கிறது இதோட கீ ஃபீச்சர். தென் லிமிட்டட் கீ ஸ்பேஸ். சீசர் சைஃபர் ஹாஸ் அ வெரி லிமிட்டட் கீ ஸ்பேஸ் ஆஃப் ஒன்லி 26 பாசிபிள் கீஸ் தான் இதில் இருக்கிறதுனால இது வந்து லிமிட்டட் கீ ஸ்பேஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, next, vulnerable to brute force attack. The Caesar cipher is vulnerable to brute force attacks as there are only possible keys to try. ஓகே, இது வந்து நமக்கு 26 பாசிபிள் கீஸ் தான் இருக்கிறதுனால ஈஸியாக அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் ஈஸி இம்ப்ளிமெண்ட். ஓகே, ஈஸி இம்ப்ளிமெண்ட்டாக இருக்கும். பிகாஸ் வந்து இதில் நமக்கு வெரி சிம்பிள் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் தான் யூஸ் பண்ணுறதுனால. நெக்ஸ்ட் வந்து ரூல்ஸ் ஃபார் சீசர் சைஃபர் அப்படிங்கிறது சூஸ் அ நம்பர் பிட்வீன் 1 and 25. திஸ் வில் பி யர் ஷிஃப்ட் வேல்யூ. ஏதாச்சும் ஒரு நம்பர் நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். அந்த வேல்யூ வச்சு தான் நம்ம ஷிஃப்ட் பண்ண போகிறோம். எல்லா லெட்டர்ஸ்க்குமே வந்து நம்ம ஒரு வேல்யூ கொடுத்துட்டோம் அப்படின்னா, இப்போ ஷிஃப்ட் வேல்யூ 3ன்னு சூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஏ அப்படிங்கிறப்போ பி சி டி. ஓகே, 3 இது தாண்டி டியை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். தட் இஸ் 1 2 3. தேர்ட் ஷிஃப்டில் வந்து என்ன கிடைக்குதோ அதுதான் அந்த வேல்யூவாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஹலோ அப்படிங்கிறது என்னவா மாறிடும் அப்படின்னா KHOOR மாறிடும். ஓகே, ஹெச் அப்படிங்கிறப்போ IJKயா மாறிடும். இ வந்து ஹெச்ஆ மாறிடும். இந்த மாதிரி எல் வந்து ஓ மாறிடும். ஓகே, இதான் வந்து சீசர் சைஃபர். தென் மோனோ ஆல்பபெட்டிக் சப்ஸ்டியூஷன். இது நம்ம அதோட இதில் நம்ம பார்த்ததுனாலே சிங்கிள் இதுதான் நம்ம பண்ணுறோம். அதுதான் வந்து மோனோ ஆல்பபெட்டிக் சப்ஸ்டியூஷன். தென் அடிட்டிவ் சைஃபர் அப்படிங்கிறதும் ஒரு மோனோ ஆல்பபெட்டிக் சைஃபர் தான். தட் சேஞ்ச் இண்டிவிஜுவல் கேரக்டர் இந்த பிளெயின் டெக்ஸ்ட் டு அ டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ். சேம் ஸ்ட்ரிங் சேம் இதே நம்ம சேமாக தான் மாற்றுறோம். ஹலோ அப்படிங்கிறப்போ நம்ம இந்த எல்லை வந்து சேமாக தான் நம்ம சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ரெண்டுமே வந்து சேம் தான். தென் சீசர் சைஃபர் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். இதெல்லாம் மோனோ ஆல்பபெட்டிக் சப்ஸ்டியூஷனோட டைப்ஸ். ஓகே, அடிட்டிவ் சைஃபர்ஸ். தென் சீசர் சைஃபர்லாம் அதுக்கு கீழே வர்றது தான். மல்டிப்ளிகேட்டிவ் சைஃபர். மல்டிப்ளிகேட்டிவ் சைஃபருங்கிறதும் மோனோ ஆல்பபெட்டிக்கல் சைஃபரோட ஒரு டைப் தான். இன் விச் கேரக்டர் இந்த பிளெயின் டெக்ஸ்ட் இஸ் மல்டிப்ளைட் பை கீ ஃபாலோட் பை மாடுலஸ் ஃபங்க்ஷன். எக்ஸாம்பிளுக்கு வந்து கீ வந்து 7 வச்சுக்கோங்க, பிளெயின் டெக்ஸ்ட் வந்து எஸ்ன்னு வச்சுக்கோங்க. எஸ்ஸோட நியூமரிக்கல் கரஸ்பாண்டிங் நியூமரிக்கல் வேல்யூ வந்து 18 இருக்கும். ஓகே, இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா எஸ்ஸோட கரஸ்பாண்டிங் வேல்யூ வந்து 18. ஓகே, ஸோ அதுதான் நம்ம இந்த இடத்துல எடுத்திருக்கோம். தென் டபிள்யூவோடது 22 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ 18 அப்படிங்கிறப்போ இந்த கீ வேல்யூ என்ன அதை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ எஸ் 18 into 7. தென் மாடுலோ டிவிஷன். இதில் வந்து நம்மளோட 26 ஆல்ஃபபெட்ஸ் கீஸ்னால 26 வந்து நம்ம மாடுலோ டிவிஷன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து 22 இருக்கும். 22ஓட வேல்யூ வந்து நம்ம டபிள்யூன்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ அதான் வந்து சைஃபர் டெக்ஸ்டாக இருக்கும். இது மல்டிப்ளிகேட்டிவ் சைஃபரோட மெத்தட். தென் அஃபைன் சைஃபர் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் மோனோ ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ஸ். ஸோ மோனோ ஆல்பபெட்டிக்கல் சைஃபர்ஸோட டைப்ஸை நம்ம பார்த்துட்டே இருக்கோம்.
அதில் affine cipher. இதில் வந்து என்ன இதோட கீ ஃபீச்சர் அப்படின்னா இதில் வந்து 2 keys யூஸ் பண்ணுவோம். அப்புறமா காம்பினேஷன் ஆஃப் அடிட்டிவ் அண்ட் மல்டிப்ளிகேட்டிவ் சைஃபர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, இந்த affine cipher அப்படின்னா 2 கீஸும் தென் இதில் வந்து நம்ம இப்போ எப்படி மல்டிப்ளிகேட்டிவ் மட்டும் யூஸ் பண்ணமோ இதில் அடிட்டிவ் அண்ட் மல்டிப்ளிகேட்டிவ் சைஃபர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? தென் ஹில் சைஃபர். ஹில் சைஃபர் இஸ் அ பாலிகிராஃபிக் சப்ஸ்டியூஷன். ஸோ மோனோ அப்படிங்கிறது கூட பார்த்துட்டோம். பாலிகிராஃபிக்கில் வந்து நம்ம ஹில் சைஃபர் பற்றி தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதை பார்க்குறோம். இது வந்து பேஸ்ட் ஆன் லீனியர் அல்ஜிப்ரா. ஈச் லெட்டர் இஸ் ரெப்ரசன்டட் பை அ நம்பர் மாடுலோ 26. ஸோ நமக்கு வந்து 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 25 வரைக்கும் யூஸ் பண்ணுறோம். பட் திஸ் இஸ் நாட் அன் எசென்ஷியல் ஃபீச்சர் ஆஃப் சைஃபர். இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. டு என்கிரிப்ட் அ மெசேஜ் ஈச் பிளாக் ஆஃப் n letters is multiplied by invertible n cross n matrix. இது வந்து நம்ம மேட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுறோம். அகெயின் மாடுலஸ் 26 தான். டீக்ரிப்ட் பண்ணுறதுக்கும் சேம் நம்ம அந்த மேட்ரிக்ஸோட இன்வர்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, எந்த மேட்ரிக்ஸை என்கிரிப்ட் பண்ண யூஸ் பண்ணமோ அதோட இன்வர்ஸை வந்து டீக்ரிப்ட் பண்ண யூஸ் பண்ணுறோம். இதுதான் இதில் முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. மேட்ரிக்ஸ் யூஸ்டு ஃபார் என்கிரிப்ஷன் இஸ் அ சைஃபர் கீ and it should be chosen randomly from a set of n cross n matrix modulo 26லேருந்து நம்ம ரேண்டமாக எது வேணாலும் இந்த சைஃபர் கீயை நம்ம சூஸ் பண்ணுறோம். அதை தான் வந்து நம்ம என்கிரிப்ஷனுக்கு யூஸ் பண்ணுறோம் அந்த மேட்ரிக்ஸை. ஸோ சைஃபர் கீங்கிறதும் மெட்ரிக்ஸ் தான். இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே மெட்ரிக்ஸ் தான். என்கிரிப்ஷனுக்கு ஒரு மெட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுறோம். சைஃபர் கீக்கு வந்து ஒரு மெட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுறோம். அதே வந்து நம்ம டீக்ரிப்ட் பண்ணுறதுக்கு இன்வர்ஸ் ஆஃப் த மெட்ரிக்ஸை வந்து யூஸ் பண்ணுறோம். எந்த மெட்ரிக்ஸை நம்ம என்கிரிப்ஷனுக்கு யூஸ் பண்ணமோ அதே இன்வர்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுறோம். அவ்வளோதான். தென் டிரான்ஸ்பொசிஷன் டெக்னிக்ஸ் வந்து நிறைய இருக்குது. ரெயில்ஃபென்ஸ் டிரான்ஸ்பொசிஷன், காலம்னார், தென் புக் சைஃபர், வேர்னம் சைஃபர்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ ரெயில் ஃபென்ஸ் அப்படின்னா ஹலோ அப்படிங்கிறது நம்ம இந்த மாதிரி கிராஸாக அதை வந்து நம்ம மென்ஷன் பண்ணிப்போம். ஓகே, ஸோ இதோட என்கிரிப்டட் மெசேஜ் எப்படி வருது பாருங்க. HORELOL LWD அப்படிங்கிறதா இதோட என்கிரிப்டட் மெசேஜாக இருக்கும். ஜஸ்ட் ரெயில் ஃபென்ஸ் மாதிரி நம்ம அந்த பர்டிகுலர் மெசேஜை வந்து நம்ம இந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஸோ வந்து டீக்ரிப்ட் பண்ணி எழுதும்போது இந்த மாதிரி ரோ வைஸாக நம்ம எழுதிக்கிறோம். ஓகே, தட் இஸ் வந்து என்கிரிப்டட் மெசேஜ். காலம்னார் டிரான்ஸ்பொசிஷன் அப்படின்னா இப்போ வந்து டொமேட்டோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இது வந்து ஒரு கீ. ஓகே, டொமேட்டோ அப்படிங்கிறது கீ. இதில் வந்து நம்ம ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் படி பார்த்தோம் அப்படின்னா ஏ வந்து ஃபர்ஸ்ட் வரும், எம் வந்து செகண்ட் வரும், அண்ட் தேர்ட் வந்து ஓ வரும். MNO, அப்புறம் PQRST, டி தான் லாஸ்ட் வரும். அப்படிங்கிறப்போ ரிப்பீட்டடாக இருக்கிறதுனால நமக்கு வந்து இந்த 4 சேம் லெட்டர்ஸ்க்கு சேம் இதை அசைன் பண்ணியிருக்கோம். எனிஹவ் ஃபர்ஸ்ட் வர்றதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட், செகண்ட் வர்றதுக்கு செகண்ட் அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் இதில் பார்க்கலாம். நம்ம இதில் வந்து இருக்கிற பிளெயின் டெக்ஸ்ட், இது வந்து டொமேட்டோங்கிறது கீ. ஓகே, பிளெயின் டெக்ஸ்ட் அப்படிங்கிறது த டொமேட்டோ இஸ் அ பிளான்ட் இன் த நைட் ஷேடோ ஃபேமிலி. இதுதான் நம்மளோட பிளெயின் டெக்ஸ்ட். நைட் ஷேடோ ஃபேமிலி இதான் நம்ம அனுப்புகிற ஒரு மெசேஜாக இருக்கும். இதை நம்ம எப்படி என்கிரிப்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான். இதை வந்து நம்ம அப்படியே காலம் வைஸ் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ரோ வைஸ் அப்படியே ஃபில் பண்ணுறோம். ஓகே, இது வந்து காலம்னார் அப்படின்றதுனால ஃபர்ஸ்ட் நம்ம இதில் ஏங்கிறது இதுதான் ஃபர்ஸ்ட் வருது இல்லையா? ஸோ இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட்னு எடுத்துக்கிறோம். அடுத்து இந்த எம்மில் வர்றது வந்து செகண்ட் காலம், தென் தேர்டு. ஓகே, நெக்ஸ்ட் ஓவும் தேர்டு தான். ஸோ இதுக்கு அடுத்து தான் இந்த ஓ வருங்கிறதுனால நம்ம இதை 4ன்னு எடுத்துக்கிறோம். அடுத்து இந்த டீயை வந்து 5th, அதுக்கு ஆர்டரில் நெக்ஸ்ட் வர இந்த டீயை வந்து 6ன்னு எடுத்து இந்த மெசேஜ் வந்து நம்ம டீக்ரிப்ட் பண்ணுறோம். எப்படி வரும் அப்படின்னா TAP காலம் வைஸ் எடுக்கிறோம். அதான் காலம்னா டிரான்ஸ்பொசிஷன். NGLDL அடுத்து இந்த ரோ அப்படி ஒன்னொன்னா இருக்கு. இதில் நம்ம ஃபர்ஸ்ட் ரோல என்ன இருக்கோ அதுதான் ஃபர்ஸ்ட் எடுக்கணும். ஓகே, TINESA. ஓகே, இதான ஃபர்ஸ்ட் ரோ. TINESA. அடுத்து செகண்ட்ல என்ன வருது பாருங்க. EEOAH.
HTF. ஓகே, அடுத்து தேர்ட் என்ன வருது அப்படிங்கிறது, தேர்ட் காலம்ல என்ன வேல்யூ இருக்கு அப்படின்னு தேர்ட் இது. ஸோ HTL THEY தான் தேர்ட். ஓகே, இந்த ரோ வைஸ் நம்ம காலம் வைஸ் எழுதுறோம். ஓகே, ஃபோர்த்து காலம்ல என்ன இருக்கு, MAII. ஓகே, MAIIன்னு இருக்கு. ஃபிஃப்த்தில் என்ன இருக்கு அப்படின்னா TAPNGDL. அடுத்து சிக்ஸ்த்தில் வந்து OSTNHMன்னு இருக்கு. ஓகே, ஸோ நமக்கு இந்த மாதிரி கொஸ்டின்ல டொமேட்டோ வந்து keyword, then the plain text, the tomato is a plant in the nightshade family. Okay, shadow இல்ல, nightshade இது. ஓகே, இந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா அதோட சைஃபர் டெக்ஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம அதை காலம் வைஸ் எழுதிட்டு எந்த ஆர்டரில் வந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ நமக்கு பார்த்ததப்போ TNPSC அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கு இல்லையா. அப்போ TESAX இதில் வந்து எதுவும் இல்லை அப்படிங்கிறப்போ நம்ம அதை எக்ஸ்னு வந்து இதில் நம்ம எதுவும் இல்லைன்னா எக்ஸ்னு இன்க்ளூட் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ இந்த ஆர்டரில் வர எது அப்படின்னு நம்ம பார்த்து அதை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். OSNLHM, OSNHMX, OSN. ஓகே, இதில் வந்து நம்ம எந்த ஆப்ஷன் கரெக்டாக பார்த்து போட்டுக்கலாம். EOAHTF. ஸோ ஆப்ஷன் 1 வந்து கரெக்டாக இருக்கும். ஓகேவா, தென் புக் சைஃபர், ரன்னிங் கீ சைஃபர் அப்படிங்கிறது மீட் டுமாரோ அப்படிங்கிறது நம்மளோட பிளெயின் டெக்ஸ்ட். ஓகே, நம்மளோட ஒரிஜினல் டெக்ஸ்ட். கீவேர்டு பார்த்தீங்க அப்படின்னா அண்ட் என்கிரிப்ஷன். ஸோ இதில் வந்து ANக்கு 13 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு நம்ம பிளெயின் டெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி வரும். ஓகே, அதை வந்து நம்ம நியூமெரிக்கல் ஃபார்மில் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கீயை வச்சு நம்ம நியூமெரிக்கல்ல இருந்து பிளெயின் டெக்ஸ்ட் எதுவாக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிறது தான் புக் சைஃபர் ஆர் ரன்னிங் கீ சைஃபர். வேணாம் சைஃபர் அப்படிங்கிறது ஒரு பிளெயின் டெக்ஸ்ட் இருக்கும், ஒன் டைம் பேட். இது வந்து நம்மளா எடுத்துக்கிறது. ஓகே, நம்மளா ஏதாச்சும் ஒரு வேல்யூ சூஸ் பண்ணிக்கலாம் கீ ஆட்டு. அது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா ஒரு டோட்டல் வேல்யூ கிடைக்கும். சப்போஸ் அந்த வேல்யூ வந்து கிரேட்டர் தேன் 25 இருந்தால் நம்ம 26 அதுலேருந்து சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ சப்ட்ராக்ட் பண்ணோன்னா என்ன வேல்யூ கிடைக்குமோ அதுதான் வந்து சைஃபர் டெக்ஸ்டாக இருக்கும். தென் டெஸ் அல்காரிதம், டேட்டா என்கிரிப்ஷன் ஸ்டாண்டர்ட். ஸோ டேட்டா என்கிரிப்ஷன் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது சிமெட்ரிக் கீ அல்காரிதம் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஓகே, இதோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் ரிப்பீட்டடாக கேட்பாங்க. இது வந்து 64 bits ஈச். 64 bits பிளெயின் டெக்ஸ்ட் கோஸ் இன்டு டெஸ். இன்புட்டும் வந்து 64, அவுட்புட் வந்து 64, கீ லெங்த் வந்து 56. ஓகே, இதில் நம்ம யூஸ் பண்ணுற கீயோட லெங்த் வந்து 56. இன்புட்டும் அவுட்புட்டும் 64 பிட்ஸாக இருக்கும். டெஸ் இஸ் இன்செக்யூர் டியூ டு ரிலேட்டிவ்லி ஷார்ட். அதோட கீ தான் வந்து அதோட பெரிய ட்ராபேக்காக இருக்குது. பிகாஸ் இன்செக்யூர் எதனால அப்படின்னா கீயோட லெங்த் வந்து 56 லிமிட்டடாக இருக்கிறதுனால தான். ஓகே, இதில் வந்து ஒரு 64 பிட் பிளெயின் டெக்ஸ்ட்டை வந்து நம்ம இனிஷியல் பெர்முட்டேஷனுக்கு வந்து சென்ட் பண்ணுறோம். இனிஷியல் பெர்முட்டேஷன் ப்ரொடியூசஸ் 2 halves ஆஃப் பெர்மியூட்டட் பிளாக். பிளெயின் லெஃப்ட் பிளெயின் டெக்ஸ்ட் அண்ட் ரைட் பிளெயின் டெக்ஸ்ட் அப்படின்ட்டு ரெண்டாக வந்து டிவைட் பண்ணுது. இந்த லெஃப்ட்டும் ரைட்டும் என்ன பண்ணும் அப்படின்னா 16 rounds ஆஃப் என்கிரிப்ஷன் ப்ராசஸ் போகும் வித் இட்ஸ் ஓன் கீ. ஒரு கீ வச்சு அட் த எண்டில் என்ன ஆகுது அப்படின்னா அந்த லெஃப்ட் அண்ட் ரைட் பெர்முட்டேஷன் டெக்ஸ்ட் வந்து ரீஜாயின் பண்ணி அதை வந்து நம்ம மறுபடியும் ஃபைனல் பெர்முட்டேஷன் பெர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா ஃபைனல் பெர்முட்டேஷன் இந்த கம்பைன்ட் இது ரெண்டையும் ஜாயின் பண்ண அந்த கம்பைன்ட் பிளாக்ல வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ இது வந்து ஒரு ரவுண்ட்ஸில் நடக்கிறது. கீ டிரான்ஸ்ஃபர்மேஷன், எக்ஸ்பான்ஷன் பெர்முட்டேஷன் நடக்குது. அப்புறமா எக்ஸ் பாக்ஸ் ஃபார் சப்ஸ்டியூஷன், பி பாக்ஸ் வந்து பெர்முட்டேஷன், எக்ஸ்ஆர் பண்ணிட்டு ஸ்வாப் பண்ணுறோம். இதான் வந்து அதோட மெயின் கான்செப்ட். அதாவது பிளெயின் டெக்ஸ்ட் வந்து ஒரிஜினல் பிளெயின் டெக்ஸ்ட் கொடுக்குறோம். அதை லெஃப்ட் பிளெயின் பிளாக்கும் ரைட் பிளெயின் பிளாக்காக டிவைட் பண்ணிட்டு நமக்கு வந்து செட் ஆஃப் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் நடக்குது. எக்ஸ்ஆர் பண்ணோம் அப்படின்னா ஃபைனலாக இது ரெண்டையும் சேர்த்து நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு சென்ட் பண்ணுறோம். இதான் வந்து இதோட டெஸ்ஸோட ஒர்க்கிங். இது
நெக்ஸ்ட் டெஸ்ஸோட ஸ்ட்ரென்த் என்னென்ன அப்படின்னா ஸ்ட்ரென்த் ஆஃப் டெஸ் அதோட கீ சைஸ் வந்து 56 பீட் கீ சைஸ் யூஸ் பண்ணுறதுனால இனிஷியலாக அது வந்து ஒரு ஸ்ட்ரென்த்தாக இருந்தது. பட் இப்போ இருக்கிற அட்வான்ஸ்மெண்ட்டில் வந்து இட் இஸ் நாட் ஃபீஸிபிள். அல்காரிதமிக் நேச்சர் அப்படின்னு பார்த்தோன்னா இதோட சிமெட்ரி கீ வந்து சேம் கீ யூஸ் பண்ணுறது அதோட ஒரு பெஸ்ட் நேச்சராக இருக்குது. தென் ஃபீஷியல் நெட்வொர்க் ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணுறதும் இதோட ஸ்ட்ரென்த். Then the design of X bosses within the DES has been a point of criticism as they were not publicly routinized initially. Okay, இது வந்து முதல்ல ஒரு drawback ஃபீல் ஆச்சு. DES is a vulnerable to different and linear cryptanalysis which are attacks then they exploit patterns in encryption process. ஸோ இது வந்து நிறைய அட்டாக்ஸ்க்கு வந்து வல்னரபிளாக இருந்து பிகாஸ் ஆஃப் இட்ஸ் கீ சைஸ் அதோட கீ சைஸ் தான் ஸ்ட்ரென்த்தும் அதோட கீ சைஸ் தான் அதோட ட்ராபேக்மாக இருந்துச்சு. டைமிங் அட்டாக்ஸ் வந்து இதை ஈஸியாக வந்து 56 கீ தான் அப்படிங்கிறதுனால இதை அவங்க அட்டாக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு பிகாஸ் வந்து அதோட காம்பினேஷன்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால. ஸோ நெக்ஸ்ட் வந்து அட்டாக்ஸ். There is denial of services attacks or attempts to interrupt a website or network's operation by overwhelming with traffic. ஓவராக அதுக்கு வந்து டிராஃபிக் பண்ணி அந்த பர்டிகுலர் சைட் ஆர் நெட்வொர்க்கை வந்து கிராஷ் பண்ணுறது தான் வந்து டினையல் ஆஃப் சர்வீஸ் அட்டாக் அப்படின்னு சொல்கிறது. அதோட ஒரு யூசர் யார் அதுக்கு வந்து ஒரு ஆத்தரைஸ்ட் யூசரோ அவங்களாலே அதை ஆக்சஸ் பண்ண முடியாத மாதிரி கிராஷ் பண்ணவோ ஸ்லோ பண்ணுறதோ தான் டினையல் ஆஃப் சர்வீஸ் அட்டாக் அப்படின்னு சொல்கிறது. அதில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. வால்யூம் பேஸ்ட், தென் ப்ரோட்டோகால் அட்டாக்ஸ், அப்ளிகேஷன் லேயர் அட்டாக்ஸ்னு இருக்குது. அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்துக்கலாம். யூடிபி ஃப்ளட்ஸ் அண்ட் ஐசிஎம்பி ஃப்ளட்ஸ் வந்து வால்யூம் பேஸ்ட் அட்டாக்காக இருக்கும். இது வந்து டூ மச் ஆஃப் டேட்டா வந்து ஃப்ளட் பண்ணி பண்ணுறது தான் வந்து வால்யூம் பேஸ்ட் அட்டாக். தென் ப்ரோட்டோகால் அட்டாக்ஸ் அப்படிங்கிறது நெட்வொர்க் ப்ரோட்டோகால்ஸை வந்து வீக்னஸ் பண்ணி அதோட சர்வரோட யூசேஜை வந்து ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணுறது தான் வந்து ப்ரோட்டோகால் அட்டாக்ஸ். அதோட எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் அப்படின்னா சின்ஃப்ளெக்ஸ் அண்ட் பிங்க் ஆஃப் டெத். அப்ளிகேஷன் லேயர் அட்டாக்ஸ் அப்படிங்கிறது இதை வந்து டார்கெட் ஸ்பெசிஃபிக் அப்ளிகேஷன் ஆர் சர்வீசஸை வந்து கிராஷ் பண்ணுறது அல்லது அதை ஸ்லோ பண்ணுறது தான் வந்து இதோட மெயின் ஒர்க்காக இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து ஹெச்டிடிபி ஃப்ளட்ஸ் அண்ட் ஸ்லோ லோரிஸ். டிஸ்ட்ரிபியூட்டட் டினையல் ஆஃப் சர்வீஸ் தட் இஸ் டிடாஸ் அட்டாக்ஸ் அப்படிங்கிறது அது வந்து என்ன அப்படின்னா மல்டிபிள் சிஸ்டம்ஸ் யூஸ் பண்ணும். மல்டிபிள்ஸ் யூஸ் பண்ணி ஒரு சிங்கிள் டார்கெட்டை வந்து அட்டாக் பண்ணுறது தான் வந்து டிஸ்ட்ரிபியூட்டட் டினையல் ஆஃப் சர்வீசஸ். ஆம்பிளிஃபிகேஷன் அட்டாக்ஸ் தான் வந்துட்டு தென் பாட்நெட் பேஸ்ட் அட்டாக்ஸும் வந்து இந்த டிடாஸ் தட் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் டினையல் ஆஃப் சர்வீஸ் அட்டாக்ஸோட எக்ஸாம்பிள். ரிசோர்ஸ் எக்ஸாஷன் அப்படிங்கிறது இப்போ வந்து ஒரு ஹேக்கர் ரிப்பீட்டாக வந்து ஒரு ரிசோர்ஸ்க்கு வந்து அதோட ஆக்சஸ்க்கு ரிக்வஸ்ட் அனுப்பிச்சிட்டே இருக்கும்போது ஓவர்லோட் ஆகி அந்த வெப் அப்ளிகேஷன் வந்து ஸ்லோ டவுன் ஆகி ஃபைனலாக கிராஷ் ஆயிரும். இதுதான் வந்து ரிசோர்ஸ் எக்ஸாஷன் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இதோட மெயின் யூசர்ஸ்க்கு வந்து அந்த வெப்பேஜ் வந்து அவைலபிளாக இல்லாமல் போயிடும். தட் இஸ் ரிசோர்ஸ் எக்ஸாஷன். தென் ரிஃப்ளெக்டிவ் அட்டாக்ஸ் அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் ரிக்வஸ்ட் வந்து நம்ம சென்ட் பண்ணிகிட்டே இருப்போம். ஓகே, ரிஃப்ளெக்டிவ் அட்டாக்ஸ் அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் தேர்ட் பார்ட்டி சர்வருக்கு வந்து இந்த விக்டிமோட ஐபி அட்ரஸ்லேருந்து ரிக்வஸ்ட் வந்து சென்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது இவங்களுக்கே தெரியாது. ஸோ அந்த பர்டிகுலர் சர்வர் வந்து என்ன பண்ணுது இவங்க கிட்ட இருந்து தான் ரிக்வஸ்ட் நிறைய வருது அப்படின்னு நினச்சி அதுக்கேற்ற ரெஸ்பான்ஸை வந்து அதை சென்ட் பண்ணிகிட்டே இருக்கும். இவங்க தான் அதை சென்ட் பண்ணாங்க அப்படின்னா ஸோ இவங்களுக்கு தெரியாது. இவங்களுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் இவங்களோட ஐபி அட்ரஸ்லேருந்து ஒரு தேர்ட் பார்ட்டி சர்வருக்கு வந்து அமுச்சிருவாங்க நிறைய ரிக்வஸ்ட். ஸோ நம்ம தான் அதை யூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் சர்வர் வந்து இங்கேருந்து பர்டிகுலர் ரிக்வஸ்ட் வந்திருக்கு அப்படிங்கிறதுனால அது ரெஸ்பான்ஸ் வந்து சென்ட் பண்ணிகிட்டே இருக்கும். எவ்வளோ ரிக்வஸ்ட் வந்திருக்கோ அதுக்கேற்ற மாதிரி. ஸோ நமக்கு எப்படி ஃபீல் ஆகும் ஒரு பர்டிகுலர் சர்வர்லேருந்து நமக்கு ஓவராக அந்த ரெஸ்பான்ஸ் வந்து ஓவர்ஹெல்ம் ஆகி நமக்கு வந்து கிராஷ் ஆயிரும். ஸோ அதான் வந்து ரிஃப்ளெக்டிவ் அட்டாக்ஸ் அப்படிங்கிறது. எக்ஸாம்பிள் வந்து டிஎன்எஸ் ரிஃப்ளெக்ஷன் அண்ட் என்டிபி ரிஃப்ளெக்ஷன் வந்து ரிஃப்ளெக்டிவ் அட்டாக்ஸ் கூட எக்ஸாம்பிள்ஸ். தென் வந்து ஓகே தென் கேட்டகரி ஆஃப் டினையல் ஆஃப் சர்வீஸ் அட்டாக்ஸ் டாஸ் அட்டாக்ஸ் என்ன அப்படின்னா அப்ளிகேஷன் லெவல் அண்ட் நெட்வொர்க் டிவைஸ் லெவல்னு 2 கேட்டகரி இருக்குது. அப்ளிகேஷன் லெவலுக்கான எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க. சிப் தென் ஹெச்டிடிபி டிஸ்ட்ரிபியூட்டட் ரிஃப்ளெக்ஷன் டிஎன்எஸ் ஆம்பிளிஃபிகேஷன்லாம்.
நெட்வொர்க்கில் வந்து சின்ஃப்ளட் அண்ட் ஐசிஎம்பி வெர்ஷன் 6 ஃப்ளட் இதெல்லாம் அதோட எக்ஸாம்பிள்ஸ். நெக்ஸ்ட் டிடெக்ஷன், அட்டாக்கோட டிடெக்ஷன். ட்ரிகர்ஸ் எப்படிலாம் டிடெக்ட்னா ட்ரிகர்ஸ், தென் பாசிபிள் ரூட் காஸ், என்ன காஸ்ல இருந்து இது மாதிரி எது இதோட ரூட் காஸ் அப்படிங்கிறத டிடெக்ட் பண்ணுறது. தென் பிஸ்னஸ் இம்பேக்ட், பாட்நெட் ஆக்டிவிட்டி ப்ரெசன்ட் செவரல் ரிஸ்க் டு த ஆர்கனைசேஷன். இதெல்லாம் வந்து பிஸ்னஸ் இம்பேக்ட், இந்த அட்டாக்ஸ்னால என்னென்ன இம்பேக்ட்ஸ் ஆகுது அப்படிங்கிறது தான் இதோடது. தென் ஸ்டெப்ஸ் டு இன்வெஸ்டிகேட் என்னென்ன அப்படின்னா, இஃப் தேர் இஸ் லெஜிமேட் ரீசன் ஃபார் த ஹோஸ்ட் டு கனெக்ட் டு த suspected victim of the attack, contact the user of the host. First அவங்கள காண்டாக்ட் பண்ணி trying to perform some unusual task which might trigger the DOS detection. ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால நம்ம DOS detection வந்து ட்ரிகர் பண்ணிக்கலாம். பர்டிகுலர் ஹோஸ்ட்டை வந்து நம்ம காண்டாக்ட் பண்ணி செக் த ஹோஸ்ட் ஃபார் த presence of malware that is participating in DOS attack. அந்த presence of அந்த இதில் malware வந்து இருக்குதா அப்படிங்கிறத நம்ம ஹோஸ்ட்டில் செக் பண்ணோம் அப்படின்னா அதை இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கலாம். தீஸ் ஆர் த ஸ்டெப்ஸ் டு இன்வெஸ்டிகேட் த DOS அட்டாக். ஸோ ஜஸ்ட் DOS அட்டாக்னா என்ன, தென் அதோட டைப்ஸ், தென் கேட்டகரி, இதெல்லாம் தான் அட்டாக்ஸோட மெயின் இது. ஸோ இவ்வளோதான் ஓவரால் வந்து சைபர் செக்யூரிட்டி பற்றின ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்க்கான வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.